ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிரான்ஸ் ஜீசஸ் லைவ் கோடிவி யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றது. On vous salue au nom du Seigneur Jésus-Christ, l'Éternel, notre Sauveur. On vous salue et on vous accueille dans la chaîne Jesus God TV. இந்த நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றோம். Nous sommes ici pour écouter la parole de Dieu. தேவன் இந்த நாட்களில் எங்களோடு பேசப் போகின்ற வார்த்தை, Aujourd'hui, Dieu veut nous parler. இயேசுவே ஆண்டவர். La parole, c'est l'Éternel, c'est Jésus. அவரே ஆண்டவர் என்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். Nous allons écouter la parole qui dit que Jésus est l'Éternel. அவர் ஆண்டவராய் இருப்பது மாத்திரமல்ல, Jésus n'est pas seulement l'Éternel. அந்த ஆண்டவர் இந்த பூமியில் இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இடைப்பட்டார்? Comment, lorsqu'il était dans le monde, comment il est intervenu pour nous? எவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார்? Comment il a fait des miracles? அவ்விதமான தேவ செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். Donc c'est comme ça, c'est cette parole-là que nous allons étudier. ஆகவே ஆண்டவரே, donc Seigneur, இந்த வேளையில் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே, intercède aujourd'hui à l'instant même. உமது வார்த்தையை கேட்கும் போது Lorsque nous allons écouter ta parole, நாங்கள் பலனடையவும், fortifie-nous நாங்கள் உமக்குள்ளே இன்னும் கட்டப்படவும், pour que nous soyons vraiment fondés en toi, இயேசுவே ஆண்டவராக நாங்கள் அறிந்து கொள்ளவும், pour que notre connaissance soit fondée sur le fait que Jésus est Dieu. எங்களை வழிநடத்தும். Guide-nous. நீர் பேசும் ஆண்டவரே. Parle-toi, Papa. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. Nous nous donnons. இந்த இடத்திலே நீர் பேசும்போது, Lorsque toi tu parles, நாங்கள் நீதான் ஆண்டவர் என்று அறியத்தக்கதற்கு, afin que nous puissions déclarer que c'est toi qui es l'Éternel, எங்களை உணர்வடைய செய்யும். fais-nous reconnaître. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் Au nom de Jésus, ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். nous prions. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, Père éternel, Amen. ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் பார்க்க போகின்றது இயேசுவே ஆண்டவர். Nous allons voir que Dieu est éternel. அவர்தான் ஆண்டவர் என்பதை விதமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். Nous allons voir que Jésus est éternel et comment nous pouvons le constater. வார்த்தைக்கு ஆதாரமாக La parole, அவர்தான் ஆண்டவர் என்பதை, la parole qui prouve que Jésus est l'éternel. இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். Donc à travers cette parole, nous pouvons le constater. முதலாம் யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் Jean 1, 1ஆம் வசனம், dans le verset 1, ஆதியிலே வார்த்தை இருந்தது, au commencement était, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, au commencement était celui qui est la parole de Dieu, il était avec Dieu, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. il était lui-même, அவர் ஆதியிலே au commencement, தேவனோடு இருந்தார், il était avec Dieu, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, tout a été fait à travers lui. உண்டானதொன்றும் Tout ce qui a été créé அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. n'est pas créé sans lui. ஆமென். Amen. இந்த யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும், Dans Jean 1, 1 à verset 3, எல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. ces paroles démontrent que Jésus est l'Éternel. இன்றைக்கு சிலர் சொல்லுகின்றார்கள், Certains disent maintenant இயேசு மரியாள் வயிற்றில் பிறந்ததுக்கு பிற்பாடுதான் வந்தவர் என்று. que Dieu est venu à travers Marie après sa naissance. அப்படி அல்ல. Non, ce n'est pas ainsi. அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் என்று அந்த தேவனே இந்த பூமியில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். C'est Dieu qui a décidé que Jésus prenne la forme d'un homme et qu'il vienne sur cette terre. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில், Lorsque nous étions pécheurs, எங்களுடைய பாவத்தை கழுவுவதற்கு c'est pour vraiment enlever notre péché பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். que qu'il fallait qu'un sang soit versé. நியாயப்பிரமாண காலத்திலே Dans l'Ancien Commandement,
அங்கே வாழ்ந்தவர்கள் Dans l'ancienne alliance, les gens qui vivaient à cette époque, தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய pour être purifiés de leurs péchés, பறவைகள் மிருகங்களை பலியாக இட்டார்கள். ils avaient l'habitude de donner en sacrifice des oiseaux, des animaux. அந்த பலி எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யவில்லை. Ces animaux, ces sacrifices ne nous ont pas sauvés de nos péchés. எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். Un sang pur doit être versé pour que nos péchés soient pardonnés. அதனால் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். C'est pourquoi Dieu a revêti l'apparence d'un homme et descendu sur terre. ஆகவே மரியாள் வயிற்றுக்கு பிறந்ததுக்கு பிற்பாடு அவர் வரவில்லை. Ce n'est pas après une naissance à travers Marie que Jésus est apparu. ஆகவே அவர்தான் ஆண்டவர் என்பதை C'est l'Éternel Jésus qui est Dieu. இந்த யோவான் முதலாம் வசனத்திலே முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். On peut le constater dans Jean 1 verset 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. Au commencement était celui qui est la parole. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. Et il était avec Dieu. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Il était lui-même Dieu. ஆகவே இயேசுவே ஆண்டவர். Donc Jésus est Dieu. ஆகவே இவர்கள் என்ன செய்தார்? தேவன் இந்த தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு Donc Dieu pour vraiment faire les choses, தான் இந்த பூமிக்கு வர முடியாது என்பதனால் il ne pouvait pas venir sur la terre. தானே இந்த பூமியில் வெளிப்படுத்தினார் தன்னை. Donc il s'est donné une apparence. மாம்சத்தில் வெளிப்படுத்தினார். Et il est venu en tant qu'être humain, il a pris la chair humaine. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் மனிதனை உண்டாக்கும் என்பதாக. Donc nous pouvons voir avant de faire l'homme. அந்த ஆதாமை உண்டாக்கும் போது Donc lorsqu'il devait créer l'homme Adam. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே Dans Genèse 1:1. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்திலே Dans Genèse 1:26-27. நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. Donc il a dit dans ces versets, cela est dit que Dieu a pris la décision de faire l'homme à son image. ஆகவே அங்கே தனித்துவமாக தேவன் ஒன்றையும் செய்யவில்லை. Donc Dieu il n'a rien fait tout seul. அங்கே திரித்துவ காரியங்கள் இருக்கின்றது. On voit déjà la Trinité. திரித்துவத்தின் செயலாற்றல் இருக்கின்றது. On voit déjà les choses de la Trinité. ஆகவே அவர் நமது ரூபத்தின்படி நமது சாயலின்படியும் என்று சொன்னது போது Donc quand il a dit à son image à lui, அங்கே திரித்துவம் இருக்கின்றது. il y avait déjà la Trinité. பிதாவாகிய தேவன் சத்தியம். Dieu Père était la vérité. இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் சத்தியம். Jésus-Christ est la vérité. பரிசுத்தாவியாகிய தேவன் சத்தியம். Le Saint-Esprit est aussi la vérité. பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கின்றார்? Là où est le Saint-Esprit? ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே பார்த்தோமானால் Dans Genèse 1:1 nous pouvons voir. ஆழத்திலே இருள் இருந்தது. Donc dans les abîmes il y avait le ténèbre. ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடிக் Et கொண்டிருந்தார். au-dessus de l'abîme il y avait l'Esprit de Dieu qui planait. ஆகவே ஆவியானவரும் அங்கே இருக்கின்றார். Donc le Saint-Esprit y était déjà. இந்த மூவருமாக சேர்ந்து Donc ils étaient déjà trois. ஒருவராக இருந்து À trois ils étaient un. மனிதனை உண்டாக்கினார். Ils ont fait l'homme. ஆகவே இவ்விதமாக அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே. Dans Jean 8:18. 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகின்றது. Jean 8:16. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பிய பிதாவுமாய் இருக்கிறோம். Eh bien, 18. Eh bien, moi, je suis mon propre témoin, et le Père qui m'a envoyé me rend aussi témoignage. ஆமென். ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்து நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். Donc là, Jésus il dit si je rends témoin, c'est que mon témoignage est aussi vrai. நான் தனித்திருக்கவில்லை. Je ne suis pas seul. நானும் moi-même என்னை அனுப்பின பிதாவும் et celui qui m'a envoyé, donc mon Père, இருக்கிறோம். nous le sommes. ஆகவே இங்கே மூவராக அந்த திருத்துவம் வெளிப்படுகின்றது. Donc il y a la Trinité. Encore une fois, ils sont trois. ஆகவே இயேசுவே ஆண்டவர். Donc Jésus est Dieu. அவரே ஆண்டவர்.
Jésus est l'Éternel. அந்த ஆண்டவரை நாங்கள் தேடும்போது, Lorsque nous cherchons l'Éternel, அந்த இயேசுவை நாங்கள் தேடும்போது, lorsque nous cherchons donc Jésus, அவர்தான் எங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க c'est போகிறார். lui qui pourra nous apporter la délivrance. நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமா? Est-ce que vous voulez aller dans le paradis? அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக Est-ce வேண்டுமா? que vous voulez aller dans le royaume éternel? யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றது, Dans Jean 16, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கின்றேன். je suis la vérité, le chemin. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே Dans Jean 16. யோவான் 14ஆம் அதிகாரம். Jean 16. ஓகே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் Je suis இருக்கின்றேன். le chemin, la vérité et la vie. ஆகவே அந்த பரத்துக்கு நாங்கள் செல்வதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு, Donc pour aller dans le royaume de Dieu, இயேசுவே ஆண்டவர், அவரே நடத்துவார். donc Jésus est l'Éternel et lui il nous ramènera. அவரே எங்களை நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து Il nous செல்வார். ramènera dans son royaume. அபிதமான தேவனை நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது, Donc si nous le louons, nous l'adorons, அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் தொழுது கொள்ளும் போது, quand nous le servons de tout notre cœur, de toute notre âme, de tout notre esprit, அவர் எங்களுடைய வாழ்க்கையில் l'Éternel lui, அவர் விடுதலை கொடுக்கின்றார். lui il va nous apporter la délivrance. இந்த பூமியை சுற்றித்த இந்த நாட்களில் Quand il était sur la terre, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். il faisait le bien. வியாதியனத்தை குணப்படுத்தினார். Il guérissait les malades. முடவனை நடக்கச் செய்தார். Il faisait marcher les personnes en situation de handicap. குருடனை பார்வையடையச் செய்தார். Il a ouvert les yeux aux aveugles. அபிதமான தேவன் Ce Dieu-là, இன்றும் ஜீவித்திருக்கிறார். ce Dieu-là est encore présent aujourd'hui. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விடுதலை தர முடியும். Donc ce Seigneur l'Éternel peut nous apporter la délivrance. ஆமென். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், Dans Jean 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். vous saurez la vérité et la vérité vous apportera la délivrance. ஆகவே அவர்களுக்கு விடுதலை தர வேண்டுமானால், Donc si nous voulons la délivrance, எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு விடுதலை si வேண்டுமாயிருந்தால், nous voulons la délivrance de notre corps pécheresse, அங்கே மத்தேயுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம், dans Matthieu 8, மத்தேயுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகின்றது, dans 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, vous qui avez le fardeau, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், venez à moi, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் je தருகிறேன். vous donnerai du repos. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க என்னிடம் வாங்க, Donc l'Éternel vous appelle à venir à lui. என்னை தேடுங்க. Jésus il vous appelle à venir à lui, à le chercher. நீங்க தேடும் போது Et lorsque vous le chercherez, கண்டடைவீர்கள். vous le trouverez. கேளுங்கள் கொடுக்கப்படும், Demandez, on vous donnera. தட்டுங்கள் திறக்கப்படும், Frappez, on vous ouvrira. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Cherchez, vous trouverez. அப்ப அவரை நாங்கள் தேட வேண்டும். Donc nous devons le chercher. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ தேடி வா. Nous qui sommes pécheurs et nous qui avons le fardeau, nous devons chercher Dieu. உன்னுடைய சரீரத்தில் வியாதியா, Si tu as des soucis de santé, உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களா, si tu as des souffrances dans ta vie, கணவனால் பிரச்சனையா, si tu as des problèmes avec ton conjoint, மனைவியால் பிரச்சனையா, avec ta conjointe, பிள்ளைகளால் போராட்டமா, tu as des problèmes à cause de tes enfants, இதனால் நீ ஆங்கி ஏங்கி தவிக்கின்றாயா, alors à cause de ça tu es vraiment mal, இதயத்திலே பாரத்தோடு அழுகின்றாயா, est-ce que tu as vraiment le cœur lourd et tu pleures, நீ வா, toi tu dois நீ தேடி t'approcher, வா. toi tu dois vraiment தேடி t'approcher. வரும்போது Si tu t'approches de உன்னை l'Éternel, விடுதலையாக்குவேன். l'Éternel il te rendra libre. நீ அறிந்து கொள்ள வேண்டும், Tu dois le savoir. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Tu dois vraiment connaître cette vérité. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை La விடுதலையாக்கும். vérité et la vérité vous rendra libre. ஆகவே யார் அந்த சத்தியம்? Et qui est cette vérité? யார் அந்த சத்தியம்? Qui est alors cette vérité? யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது, Jean 8:32 c'est dit, குமாரன் விடுதலையாக்கினார், si Jésus vous rend libre, மெய்யாகவே vous விடுதலையாவீர்கள். serez vraiment libre. ஆகவே யார் விடுதலை கொடுக்க முடியும்? Qui peut vous rendre libre? நாங்கள் பார்த்தோம், Nous le voyons. இயேசுவே ஆண்டவர், Jésus est l'Éternel. அவர்தான் குமாரன், C'est Jésus, le Fils de l'homme. அவர்தான் தேவன், C'est lui Dieu. அவராலே விடுதலை. C'est à travers lui qu'on peut avoir la liberté. ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, Donc, mes bien-aimés, இன்றைக்கு பாருங்கள் ஒருபுறம் எங்களை வாட்ட,
nous pouvons constater, துன்பங்கள் ஒருபுறம் வாட்ட nous avons des soucis à côté, nous avons des souffrances. யாரும் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தர முடியாது என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். Nous constatons que personne ne peut nous soulager. இன்றைக்கு மரிப்பதற்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எத்தனித்துக் Et கொண்டிருக்கிறோம். nous vivons pour mourir. வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? Nous nous disons, mais à quoi bon vivre? குடும்பங்களாலும் எங்களுக்கு நன்மை இல்லை. On n'a pas de bienfait à travers la famille. குடும்பங்கள் எங்களை ஒதுக்குகிறது. La famille nous a ignorés. பிள்ளைகள் எங்களை வெறுக்கிறது. La famille, les enfants nous rejettent. சொந்த பந்தம் எங்களை ஒதுக்குகிறது. Nos connaissances, notre famille nous rejette. மற்றவர்கள் நாங்கள் வெட்கப்படுத்துகிறார்கள். Les gens, ils nous rendent malheureux. மற்றவர்கள் நாம் வெட்கப்படும் வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுகிறார்கள். Ils nous parlent avec méprisance. அவ்விதமாக இருக்கின்ற நேரத்திலே Et quand nous sommes dans cette situation, தேவன் சொல்லுகிறார், Dieu dit, குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். le Fils de l'homme peut vous rendre libre. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Là où est l'Esprit de Dieu, là est la liberté. கர்த்தரே ஆவியானவர். L'Éternel est Saint-Esprit. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ Là où est le Saint-Esprit, உங்களுக்கு விடுதலை. vous aurez la liberté. கொரிந்தியர் 2 அதிகாரம் 3 வசனம். 2 Corinthiens 2. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம் 2 சொல்லுது. Corinthiens 3:17. ஆமென். ஆகவே எங்களுக்கு விடுதலை வேணுமானால் Si nous voulons la liberté, la délivrance, அந்த விடுதலைக்குரிய தேவனை நாங்கள் தேட வேண்டும். nous devons chercher le Dieu de la délivrance. அவரை நம்ப வேண்டும். Nous devons croire. நாங்கள் மனிதனிடம் சொல்லி அழுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. Ça ne sert à rien de pleurer auprès des hommes. அன்னாளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். Nous pouvons constater la vie de Anne. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 வசனத்திலே பார்க்கின்றோம். Donc dans 1 Samuel 1:10-11 nous pouvons voir. எளிமையின் சிறுமையான என்னை கண்ணோக்கி பார்த்து Dieu dit, Anne dit, moi qui suis faible et rien. எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்றார். Et elle a pleuré, elle a dit, donne-moi un enfant. அவள் மற்றவரால் வெட்கப்படுத்தப்பட்டாள். Elle a été négligée par les autres. துன்பப்படுத்தப்பட்டாள். Elle a été maltraitée par les autres. அவதூறான வார்த்தைகளை சொல்லினார்கள். Et on l'a méprisée à travers des paroles. ஒரு பிள்ளை இல்லாததினால். Parce qu'elle n'avait pas d'enfant. அவள் மனிதனிடம் போய் மண்டியிடவில்லை. Elle n'a pas pleuré auprès des hommes. வைத்தியரிடம் போகவில்லை. Elle n'a pas cherché les médecins. மனுஷனை நம்பி போகவில்லை. Elle n'a pas cherché les hommes. வந்தாள். Elle a cherché Dieu. தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாள். Elle a cherché la face de l'Éternel. மனத்திலேசமுள்ள ஸ்திரீ. Elle avait vraiment le cœur lourd. தன்னுடைய இதயத்தை ஊற்றுகிறாள். Elle a vraiment pleuré de tout son cœur. அவளுடைய சிறுமையை எளிமையை கண்ணோக்கி பார்த்த தேவன். Et Dieu a vraiment vu sa situation. அவளுக்கு அவளுடைய வேண்டுதலை நிறைவு செய்தார். Et Dieu a exaucé ses vœux. இன்றைக்கு நாங்கள் அவிதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Nous avons peut-être une vie similaire à elle. கடன் பிரச்சனைகளால் வெட்கப்பட்டு இருக்கிறோம். Est-ce que nous avons vraiment la tête baissée à cause des dettes? கணவன் மனைவியால் பிரச்சனை. Il y a des soucis conjugaux. கசப்பான வாழ்க்கை. Une vie amère. கசந்து போய் இருக்கின்றோம். Nous avons une vie d'amertume. மதுரமாய் மாற்றுகிற தேவனை தேடுவோம். Et Dieu, il peut vous la rendre heureuse. எட்டிக்காய் போல் கசக்கும் எங்கள் வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி எம்மை தொடனுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எங்கள் வாழ்க்கையை உன் பாச கைகள் எட்டி எம்மை தொடனுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடனுமே என்னை தொடனுமே தொடனுமே எம்மை தொடனுமே. இவ்விதமாக கசந்து போயிருக்கிறீர்களா? Est-ce que vous êtes dans une vie d'amertume? அந்த அந்நாள் கசந்தது போல் Comme Anne était. நீங்கள் கசந்து போயிருந்தீர்களா? Est-ce que vous êtes vraiment froissé? தேவனிடம் மாத்திரம் உங்கள் கவலைகளை வையுங்கள். Alors mettez tous vos soucis sur Dieu. தேவனிடம் மாத்திரம் உங்கள் குறைகளை வையுங்கள். Mettez tous vos demandes, vos supplications auprès de Dieu. ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், Parce que Dieu dit, வருத்தப்படுகிற உங்களை, vous qui êtes qui avez la charge, உங்கள் பாரங்களை, tous vos soucis, vos problèmes, விடுதலை ஆக்குற தேவன், celui qui peut apporter la délivrance, அந்த இயேசுவே. c'est Jésus-Christ. அந்த இயேசுவை நாங்கள் தேடும் போது C'est Jésus-Christ que nous devons chercher. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார்.
Tout ce qui nous manque, Dieu, il nous rendra heureux là-dessus. எங்களை விடுதலை கொடுப்பார். Il nous donnera la liberté, la délivrance. அவர் மனம் மாற, Il n'est pas homme, அவர் மனம் மாற, il ne peut pas changer அவர் மனுபுத்திரன் அல்ல, parce qu'il n'est pas homme. அவர் ஜீவன் உள்ள தேவன். C'est un Dieu éternel. Il a la vie en lui. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Il ne change pas. Il était le même hier, aujourd'hui et demain. Il le sera. Il sera toujours le même. இன்றும் நன்மை செய்கிறார். Aujourd'hui, il t'aime. இன்றும் எங்களுக்காக வேண்டுதல் Et செய்கிறார். encore aujourd'hui, il a des supplications même auprès de Dieu pour nous. இன்றும் எங்கள் மேல் அன்பு கூறுகிறார். Il nous aime. இன்றும் எங்கள் மேல் கரிசனை உள்ளவராக Il இருக்கின்றார். est vraiment, il a de la compassion pour nous. பாருங்க, ஒருவன் கிட்டகுமாரனை குறித்து எங்களுக்கு தெரியும். Nous pouvons voir le fils prodigieux. லூக்கா புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். Donc dans Luc, on peut voir. அவன் கெட்ட ஜீவியம் பண்ணி Il a vraiment mené une vie d'arrogance. கெட்ட ஜீவியம் பண்ணுவதற்காக Et pour vivre une vie pas bien envers Dieu, தன்னுடைய தகப்பனை விட்டு அவனிடம் சொத்துக்களை வாங்கிவிட்டு il a pris tout ce qui lui revenait auprès de son père. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். Et il a vécu une vie mal aux yeux de Dieu. அந்த சொத்துக்களை வாங்கி கொண்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி Et il a vécu une vie de mal aux yeux de Dieu. எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கின்ற வேளையில் Et quand il avait tout utilisé, il était à court de tout ce qu'il avait. அந்த துன்மார்க்கமாய் வழிநடத்தினவர்கள் Ceux qui l'ont mené dans une vie de pécheresse, அவனிடமிருந்து எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு ils ont profité de lui அவனை நடுத்தெருவிலே போட்டு விட்டார். et ils l'ont rejeté à la rue. அவன் அந்த வேளையிலே சாப்பிடுவதற்கு உணவில்லாமல், Et il est arrivé un moment où il n'avait pas de quoi manger. உடை இல்லை, உறக்கம் இல்லை, Il n'avait இவ்விதமாக pas de vêtements, il n'était pas reposé. இவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். Il vivait ainsi. அப்போது ஒரு எஜமான் அந்த பன்றிகளை மேய்க்கிற எஜமான இடத்தில் Et போகின்றான். il y avait un maître qui avait des cochons. அங்கே போய் வேலை கேட்கின்றான். Et il demande un travail à ce maître. அவனுக்கு அந்த வேலைக்கு அமர்த்துகிறார்கள். Et donc ils le prennent pour un travail. ஆனால் உண்பதற்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. Mais pour le nourrir, ils ne lui ont rien donné. அவன் அந்த நேரத்திலே Donc à ce moment, தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்கு pour vraiment se remplir le ventre, அந்த தவிட்டை சாப்பிட ஆசையாய் il இருந்தான். se dit je vais manger ce qu'il y a comme nourriture pour les animaux, pour le cochon. ஆனா அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. Mais même ça, il n'a pas réussi à l'obtenir. அந்த நேரத்தில் Et c'est à ce moment-là, அவனுக்கு புத்தி தெளிகிறது. il a une lumière en lui. அப்பொழுது சிந்திக்கிறான், Et là, il réfléchit. தன்னுடைய தகப்பன் வீட்டில் Dans la maison de son père, எத்தனை பேர் நிறைவாக உணவு உண்ணுகிறார்கள், mais combien il y a de plats chez son père? எத்தனை பேர் நல்ல சாப்பாடை சாப்பிடுகிறார்கள். Combien de gens mangent bien chez mon ஆனா père? நானோ பசியாய் வாடுகிறேன். Alors que moi, je suis là, je n'ai rien à manger. அந்த பண்டிக்குரிய தவிடு கூட அவனுக்கு Et கிடைக்கவில்லை. même ce qui est là comme nourriture pour les cochons, je ne peux pas le manger. அப்பொழுதுதான் அவன் சிந்திக்கிறான். Et c'est à ce moment-là qu'il commence à réfléchir. அப்பொழுதுதான் தீர்மானம் எடுக்கிறான். Et là, il prend une décision. நான் எழுந்து புறப்பட்டு, Donc là, je vais partir. நான் எழுந்து என்பது அவனோட தீர்மானம். Là, je vais me lever, ça veut dire c'est une décision. லூக்கா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, Luc 15:18. நான் எழுந்து Je me lève, என் தகப்பனத்துக்கு போய், je vais me lever et partir chez தகப்பனே mon père. பரத்துக்கு விரோதமாகவும் J'ai péché contre l'Éternel, உமக்கு விரோதமாகவும் contre toi, பாவம் செய்தேன். j'ai péché. இனிமேல் Maintenant, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு je n'ai rien நான் பாத்திரன் அல்ல. je n'ai rien pour me faire appeler ton fils. பாருங்க, இப்ப தன்னுடைய தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் வாங்கி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி Il a tout pris auprès de son père, il a tout utilisé en mal. அவன் தூக்கி எறியப்பட்ட போது Et quand il a été rejeté, அவன் உணவு இல்லாமல் இருக்கின்றான், il s'est retrouvé sans nourriture, உடை இல்லாமல் இருக்கின்றான், sans vêtements, உறக்கம் இல்லாமல் இருக்கின்றான். sans repos.
அந்த நேரத்திலே அந்த தவிடை தின்ன ஆசையாயிருந்தான். Et là, il voulait manger la nourriture destinée aux animaux. அதுவும் கிடைக்கவில்லை. Même ça, il n'a pas réussi à அந்த l'obtenir. நேரத்திலே புத்தி தெளிகின்றது. Et c'est à ce moment-là que ses yeux s'ouvrent. அப்பொழுது சிந்திக்கிறான், Et là, il réfléchit. தன்னுடைய தகப்பனத்துக்கு போவோம். Mais là, il se dit, allons chez le père. ஆனால் அங்கே போய் சொல்லுகின்றான், Et là, il va voir le père, il lui dit, நான் உமக்கும் தேவனுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். j'ai péché contre l'Éternel et contre toi. நான் குமாரன் என்று சொல்ல பாத்திரம் அல்ல. Je n'ai rien pour que tu m'appelles mon உன்னுடைய fils. வேலைக்காரர் ஒருவனாக வைத்து. Je veux être un de tes serviteurs. ஆனால் அந்த தகப்பனார் Mais le père, இன்று வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். jusqu'à ce moment-là, il attendait. எப்போதாவது வருவானா என்று ஏங்கிக் Il கொண்டிருக்கிறார். attendait son retour. Il se disait, un jour mon fils reviendra. அந்த பரம தகப்பன் விதமாக அந்த அக்கிரமச்சைக்கான தகப்பனே Et un père qui est un père de chair, il a fait ça, இவ்விதமாக ஏக்கத்தோடு இருக்கும்போது il a vraiment attendu avec attente, avec impatience. எப்போது வரமாட்டான் ஏக்கத்தோடு இருக்கும்போது Il a attendu avec impatience que son fils revienne. அவனை கண்டபோது Et quand il l'a vu, அவன் மகிழ்ந்து il était heureux. சந்தோஷத்தோடு Il était heureux, il était content. அவனுக்கு பாதரட்சைகளை கொடுத்து Et il lui a donné un nouveau vêtement, des மினுக்கு chaussures, வஸ்திரங்களை கொடுத்து des vêtements. Il lui a donné un nouveau மோதிரங்களை manteau. அணிவித்து Il lui a donné une nouvelle bague. அவனுக்காக விருந்தும் Et il lui ஆயத்தமாகின்றது. a fait un festin. ஆகவே பாருங்க, Donc, voyons les frères et sœurs, துன்மாக்கமா போய்விட்டான். il est parti, il a suivi le chemin du péché, மனம் திரும்புகிறான், mais il s'est repenti. வருகின்றான். Il revient. வந்தபோது Et quand il vient, அவனுடைய தகப்பன் et le père, மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து son père, il était heureux de le retrouver. அவனை கட்டி அணைத்து Et il l'a serré dans les bras. அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் Et செய்தார். il a fait tout ce dont il avait besoin. இன்றைக்கு நாங்கள் போயிருக்கலாம், Donc nous aussi, தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம், nous nous sommes égarés de Dieu. தேவனுடைய சமூகத்தை விட்டு Nous nous போயிருக்கலாம். sommes égarés de la présence de Dieu. தேவன் எதிர்பார்க்கின்றார், Mais ce que Dieu veut, நீர் மீண்டும் மனம் திரும்பி வரும் போது, c'est que tu changes de cœur et que tu reviennes à lui. பூமியில் ஒருவன் மனம் திரும்பும் போது Quand nous repentons et que nous venons vers l'Éternel, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். il y a vraiment des cris de joie dans l'éternité. அவர் மனம் திரும்பிய ஆட்டுக்காக செல்லாமல் 99 ஆட்டுகளை விட்டுவிட்டு Donc il a délaissé les 99 moutons. மனம் திரும்பாத ஒரு ஆட்டுக்காக சென்றார். Mais il a vraiment cherché le mouton qui s'est égaré. அவருக்கு பாவிகள் தான் தேவை. Dieu veut les hommes qui pêchent. நீதிமான்களே அல்ல. Les hommes qui sont faibles, pas les justes, les injustes. பாவிகளை ரட்சிக்க வந்த ஆண்டவர். Il est venu vraiment chercher les hommes qui sont perdus dans le péché. சகேயுவை பார்க்கிறோம் அல்லவா? Nous pouvons voir dans la vie de Zachée. சகேயு ஆயக்காரருக்கு தலைவனும் வரி விக்கிறவனும். Zachée, il était le chef et il était collecteur d'impôts. அவன் இயேசுவை அறிந்து கொள்ள முன்பாக பாவியாக இருந்தான். Et il pouvait même pas donner sa vie parce qu'il était vraiment dans le péché, dans le monde du péché. இயேசுவை கண்டபோது, இயேசு அழைத்தபோது, Mais quand Dieu l'a vu et quand Jésus l'a appelé, நீ இறங்கி வா. il a dit descends. நீ இறங்கி வா. Il a dit descends. உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Aujourd'hui ta maison est sauvée. உன்னோடு நான் தங்க வேண்டும். Je vais dormir, je vais passer ma soirée chez toi, il a dit. என் இயேசு உம்மை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில். என் இயேசு உம்மை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில். இவ்விதமாக அங்கே சகேயு இறங்கச் சொல்லுகிறார். Donc là, de cette façon, Dieu appelle Zachée à descendre. அவர் இடங்குகின்றார். Et Zachée descend. அவன் இறங்கினான். Il est descendu. அவன் இதய கதவை திறந்து கொடுத்தான். Et il a même ouvert son அந்த cœur. வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Et sa maison a été sauvée. அவன் வாங்கி நாளத்தின வாங்கி எல்லாம் ரட்டிப்பா வாங்கி நாளத்தின கொடுத்தான். Tout ce qu'il avait ramassé en plus, il l'a redonné. அநியாயமாய் பெற்று எல்லாம் மீண்டும் கொடுத்தான். Tout ce qu'il avait gagné en faisant le mal, il a tout redonné. ஆகவே அந்த ஆண்டவர், Donc l'Éternel, அந்த இயேசுவே ஆண்டவர்,
Donc Jésus est l'Éternel. அந்த ஆண்டவர் தான் எங்களை விடுதலையாக்க முடியும். Donc c'est Jésus qui peut nous sauver. பாவியாக இந்த சகையை விடுதலையாக்கினார். C'est Jésus qui peut nous donner la délivrance pour cette chair. துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த கெட்டகுமாரன் விடுதலையானார். Celui qui a mené une vie pas bien aux yeux de Dieu, Dieu l'a sauvé. Il lui a donné une délivrance. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தான். Donc le Seigneur, l'Éternel, Jésus, அவர் மூலமாய் மாத்திரம்தான் à travers lui, எங்களுக்கு விடுதலை. nous avons la délivrance. எங்களுக்கு விடுதலை. Nous avons la délivrance. ஆகவே விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். Donc nous attendons pour une délivrance. வியாதி ஒருபுறம் வேதனை. Nous avons plein de souffrances, de maladies, de maux. Nous avons des maux. குடும்பங்களால் பிரச்சனை. Nous avons des soucis à cause de la famille. இவைகள் நாம் தாங்க முடியாமல் Et nous ne pouvons plus supporter ces choses-là. வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ Et tu vis malgré tout. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசி. Eh ben, je t'invite à croire au Seigneur Jésus-Christ. சத்தியத்தை அறிந்து கொள். Et prends la connaissance de la parole. அந்த இயேசுவை அறிந்து கொள். Prends la connaissance sur Jésus-Christ. குமாரன் விடுதலையாக்குவார். Et l'Éternel te rendra libre. அவரை தேடும்போது Quand tu cherches அவர் எங்களை lui, கைவிடவே மாட்டார். il ne nous abandonnera jamais. அவர் எங்களை ஒதுக்காதவர். Il ne nous oublie jamais. அவர் எங்களை வெறுக்காதவர். Il ne nous hait jamais. ஏனென்றால் Pourquoi? எங்களை மீட்பதற்காக, C'est pour nous sauver. எங்களை விடுதலையாக்குவதற்காக, C'est pour nous délivrer. தன்னை தானே ஒப்புக் கொடுத்தவர். Il s'est donné. அவரை தேடும் போது, Lorsque nous nous donnons, அந்த ஆண்டவரை வாஞ்சிக்கும் போது, lorsque nous le cherchons, அந்த இயேசு ce Jésus, உங்களை வழிநடத்துவார். il peut vous guider. உங்களை விடுதலையாக்குவார். Il peut vous donner la délivrance. அந்த தேவனை தேடுவோமா? Alors cherchons son அந்த தேவனை Seigneur. விசுவாசிப்போமா? Alors faisons confiance en ce Seigneur. அவரை நம்புவோமா? Alors faisons confiance en ce Seigneur. வழியும் சத்தியம் ஜீவனுமாகிய தேவனை நம்புவோமா? Alors prenons une décision et faisons confiance en celui qui s'appelle la vérité, le chemin, la vie. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். உண்மையே நம்பி வருகிறோம் ராஜா. உண்மையை தேடி வருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுப்போமா? எங்களை ஒப்புக் கொடுப்போமா? Donnons-nous à Dieu. எங்களை ஒப்புக் கொடுப்போமா? Donnons-nous. இந்த நேரத்தில் எங்கள் விடுதலைக்காக ஒப்புக் கொடுப்போமா? Donnons-nous, nous nous rendons à Dieu. அந்த ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் தேடுவோமா? Prenons une décision maintenant de chercher la face de l'Éternel. சத்தியத்தை அறிந்து கொள்வோமா? Prenons connaissance de la parole de l'Éternel. அறிந்து கொள்ளும் போது Lorsque nous prenons cette connaissance, அந்த குமாரன் உங்களை விடுதலையாக்குவார். le Seigneur nous rendra libres. அந்த இயேசு உங்களை விடுதலையாக்குவார். Nous rendra une délivrance. நாங்கள் அவரை தேடுவோம். Nous devons le chercher. அவரை நோக்கி பார்ப்போம். Nous devons regarder sa face. அந்த ஏழை கூப்பிட்டான். Le pauvre l'a appelé. அவன் நெருக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தது. Et il a vraiment délivré de tous ses problèmes. எங்களையும் விடுவிப்பார். Et il nous délivrera nous aussi. 34ஆம் சங்கீதத்திலே இதை பார்த்தோம். Dans Psaume 33, 34ஆம் சங்கீதத்திலே dans Psaume 34, நாங்கள் இதை பார்த்தோம். nous pouvons le voir. அவ்விதமாக தேவன் Donc de cette façon, நாங்கள் கூப்பிடும் போது, lorsque nous l'appelons, நாங்கள் தேடும் போது, lorsque nous le cherchons, அவர் எங்களை விடுதலையாக்குவார். il peut nous rendre libres. எங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்குவார். Il peut nous rendre de toute notre peur. அவரை நம்புவோமா? Faisons confiance en lui. இந்த வேளையிலே இந்த செய்தியை கொண்டிருக்கிற போது, Là, à l'instant même, lorsque vous écoutez cette parole, இயேசுவே ஆண்டவர் என்பதை விசுவாசிப்பீர்களானால், prenez dans votre cœur une décision de croire en Seigneur Jésus-Christ. இயேசுவே எங்களை விடுதலையாக்குவார் என்று நம்புவீர்களானால், Si vous prenez la décision de croire au Seigneur Jésus-Christ maintenant, நிர்பந்தமான மனுஷன் நான், je suis un homme faible. இந்த மரண சரீரத்திலிருந்து de ces malédictions, யார் என்னை விடுதலையாக்குவார்? qui peut nous rendre libres? ரோமர் 7ஆம் அதிகாரம் Dans Romains 7, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, 24 dit, நிர்பந்தமான மனுஷன் நான்.
Je suis un homme. ஆகவே Pécheur. நீங்கள் நிர்பந்தத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களே Je suis un homme douloureux, donc l'homme qui a beaucoup de douleur en lui, இயேசு விடுதலை ஆக்குவார். Dieu peut le rendre libre. அவரை தேடி வாங்க, Alors cherchez-le, அவரை நம்புங்க, cherchez-le, faites confiance en lui. அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். Dieu, il peut vous rendre libre. உங்களை நடத்துவார். Il peut vous guider. செய்தியை கேட்டு பிளனடையுங்க, Écoutez la parole et soyez fortifiés. செய்தியை கேட்டு அவர் நம்புங்க, Écoutez la parole et faites-lui confiance. அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். Il peut vous rendre libre. எல்லாவித ஜெபங்களையும் எல்லாவித செய்திகளையும் Que toutes les prières, les requêtes que la parole adressée aujourd'hui, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் nous l'adressons au nom de Jésus-Christ. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Au nom de Jésus-Christ, nous prions வார்த்தை மூலமாக தேவன் பேசட்டும். que l'Éternel parle à travers la parole. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Au nom de Jésus-Christ, எங்கள் ஜீவனுள்ள நல்ல nous பிதாவே. prions, Père éternel. ஆமென். God bless you. God bless you. God bless you.